ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் பலவிதம். நான் மாலதி முருகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ரோசா பூ நில தோரணம் பின்னலாம். இதுக்கு வந்து நான் 4 கலர் நூல் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூல் கலர் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கலர் ரோஸ் வந்து 8 பூ பின்னியிருக்கேன். பிங்க் கலர் ரோஸ் வந்து 7 பூ பின்னியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பின்ன ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நூல் எடுத்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ செயின் பின்னிக்கலாம். 1 2 3 4 5 5 செயின் போட்டதுக்கப்புறமா மேலேருந்து 5வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும். இந்த ரவுண்டில் தான் பின்னிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 4 செயின் 1 2 3 4. இப்போ வந்து 4 டைம் வந்து பஃப் ஸ்டிச் பின்னணும். 1 2 3 4. இப்போ நூல் எடுத்து இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு பாக்கி 2 மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 செயின், இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ 4 செயின் 1 2 3 4. இந்த வளையத்தில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பஃப்ளவரோட ஒரு இதில் மட்டும் பின்னியிருக்கோம். இனி 3 இதில் பின்னிக்கணும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னிக்கணும். 4 செயின் 1 2 3 4. இப்போ பஃப் ஸ்டிச் பின்னணும். இப்போ 4 டைம் பஃப் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 செயின் 1 2 3. இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், மறுபடியும் 4 செயின். இப்போ இந்த சர்க்கிளில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 இதில் பின்னியாச்சு. நீ பாக்கி 2 இதில் பின்னணும். 4 செயின் 4 டைம் வந்து பஃப் ஸ்டிச். நூலை எடுக்கிறது இந்த 4 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹைட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 3 செயின் 1 2 3. இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 4 செயின். இந்த சர்க்கிளில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இனி ஒரு இதில் பின்னிக்கணும். 4 செயின். இப்போ பஃப் ஸ்டிச் 4 டைம். பஃப் ஸ்டிச் வந்து இந்த 4 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு லென்த்தாக நூல் எடுத்து வச்சுக்கிறணும். நாலு செயின், இதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பஃப்ளவர் வந்து ஒன்று பின்னியாச்சு. பேக் சைடில் இருக்க நூலை வந்து பின்பக்கம் இருக்க நூலை இப்படி முன்பக்கமாக எடுத்து கொண்டு வந்து 2 மடக்கி பிடிச்சி வச்சுட்டு ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பின்னுற செயின் வந்து மிடில் பாகத்தில் வர மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ 3 செயின், ஒவ்வொரு பூவுக்கு இடைவெளி வந்து 3 செயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து 2வது பஃப்ளவர் பின்னலாம். 5 செயின் 1 2 3 4 5. இப்போ மேலேருந்து 5வது செயினில் ஒரு
ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இந்த ரவுண்டில் தான் பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பூவை எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இதுவும் பின்னிக்கணும். 4 செயின். இப்போ பஃப் ஸ்டிச் 4 டைம் பஃப் ஸ்டிச் பின்னணும். ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 செயின் 1 2 3. இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ 4 செயின். இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ரெண்டாவது பஃப் ஃப்ளவரோட ஃபஸ்ட்டு இதில் பின்னிருக்கோம். இனி ஒரு 3 இதழ் பின்னணும். ரெண்டு இதழை பின்னியாச்சு. இப்போ 3வது இதழ். மூணாவது இதழும் பின்னியாச்சு. இப்போ 4வது இதழ். பஃப் ஸ்டிச் வந்து பின்னும்போது ஒரே லெவலில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்லிப் செயின் ஒன்று பின்னா இந்த 2வது பஃப் ஃப்ளவரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்க நூலை மேல் பக்கமாக கொண்டு வரணும். பூவை வந்து 2ஆக மடக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ 3 செயின். ஒவ்வொரு பூவுக்கு இடைவெளி வந்து 3 செயின் வரும். 2 பஃப் ஃப்ளவர் பின்னிருக்கோம். அதுக்கடுத்து 3வது பஃப் ஃப்ளவர் பின்னுறதுக்கு 5 செயின். மேலேருந்து 5வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னிக்கணும். 4 செயின் பின்னதுக்கப்புறமா 4 டைம் பஃப் ஸ்டிச். இப்போ 3 செயின். ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 4 செயின். இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஒரு இதில் பின்னியாச்சு. 3வது பஃப் ஃப்ளவரில் வந்து ஒரு இதழை மட்டும் பின்னியிருக்கோம். இனி 3 இதழ் பின்னணும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியிருக்க பஃப் ஃப்ளவரும் பின்னிக்கணும். இதில் மொத்தம் 5 பஃப் ஃப்ளவர் பின்னணும். இது பின்னக்கப்புறமா பாருங்கள். 4 பஃப் ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட்டாக பின்னிருக்கேன். 5வது பஃப் ஃப்ளவர் வந்து லாஸ்ட்டில் 4 செயின் பின்னதோடு இருக்குது. இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னா இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். அடியில் இருக்க நூலை இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 8 செயின் பின்னணும். 1 2 3 4 5 6 7 8. 8 செயின் பின்னதுக்கப்புறமா குரோஷே வெளியில் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். அதில் 2வது செயினில் குரோஷே விட்டு இந்த நூலை வெளியில் எடுத்துருங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதுக்கு அடுத்து இதுக்கு அடியில் இருக்க செயினில் இனி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த நூலை
இப்படி எடுத்து கொண்டு வரணும். இப்போ குரோசியா வெளியில் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நூலை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை பூவோட அடிப்பாகத்தில் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு 3 பஃபில் வர வரைக்கும் எடுத்து விட்டுக்கோங்க. பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து எல்லோ கலர் ரோஸ் பூவை தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர் ரோஸ் வர இடத்துல வெறும் 5 பஃப்ளவர் மட்டும் பின்னியிருக்கேன். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா பூவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தைச்சி வச்சுக்கிறணும். இந்த பூவோட வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பின்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நூலை வந்து 2 டபுளாக மடித்து ஊசியில் நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. இதில் பூவோட அடிப்பாகத்தில் இப்படி மிடில் கோர்த்து வச்சுட்டு நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பஃப்ளவர் கோர்த்து வச்சுக்கலாம். பூவோட அடிப்பாகத்தில் இருந்தால் கோர்த்துக்கணும். ஒவ்வொரு பஃப்ளவராக எடுத்து வச்சு கோர்த்துக்கோங்க. ஊசியில் வந்து நூல் மாட்டாத அளவுக்கு கோர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க நூலை இந்த பூவோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்ருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை பூவோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்டுறணும். இதுக்கடுத்து பாருங்கள், இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் வந்து 2 பின்னமில் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிடியில் இந்த ஊசியை கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்தாச்சு. இதே மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கிறணும். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு பின் இருக்கிறதுல கோர்த்தாலும் சரி, இல்லை 2வது பின் இருக்கிறதுல கோர்த்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமாக இருக்க நூலை இப்படி பூவோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த நூலை வந்து மேலே வரைக்கும் தைச்சி கொண்டு போயிருக்கோம்னா, ரோஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். தோரணத்தில் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். இது மாதிரி மொத்தம் 8 தேவைப்படும். 8 பூவை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். எல்லோ கலர் பூவுக்கு வந்து 5 பஃப்ளவர் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் பூவுக்கு வந்து 10 பூ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 பஃப்ளவர் வரும். இது மொத்தம் 7 தேவைப்படும். இப்போ இந்த பஃப்ளவர் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த பஃப்ளவரும் பின்னிக்கணும். இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு பாருங்கள் எப்படின்னு. இதில் வந்து 6 பஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இது 6ஆவது பஃப்ளவரில் வந்துட்டு இது லாஸ்ட்டில் வந்துட்டு பாருங்கள். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னா இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நூலை மேல் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு செயின் போட்டு
பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்க நூலை பஃப்ளவர் கூல் பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி 6 பஃப்ளவராக 16 தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி வச்சு விட்டதுக்கப்புறமா கோர்த்துக்கலாம். 1 இன்ச் ரிங் வந்து 2 எடுத்திருக்கேன். இந்த நூல் வந்து 2ஆக மடித்ததுக்கப்புறமா 45 இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2ஆக மடித்ததுக்கப்புறமா தான் 45 இன்ச் இருக்குது. நூலை வந்து மாதிரி ரிங்கில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தில் முடிச்சு போட்டுருங்க. நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டதுக்கப்புறமா கோர்த்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் சைடை முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த 6 பஃப்ளவர் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை கோர்த்து வச்சுக்கலாம். பூவோட பேக் சைடில் இருந்து தான் கோர்க்கணும். ஒவ்வொரு பஃப்ளவராக எடுத்து வச்சு கோர்த்துக்கோங்க. இந்த பஃப்ளவர் கோர்த்ததுக்கப்புறமா இந்த ரெங்கில் கட்டி விட்ட மிச்ச நூல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இப்படி பூவோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்ருங்க. இதுக்கடுத்து எல்லோ கலர் ரோஸ் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 5 பஃப்ளவரும் எல்லோ கலர் ரோஸும் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கோர்த்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து 6 பஃப்ளவருக்குள்ளது ஒவ்வொரு பூவாக கவனமாக எடுத்து வச்சு கோர்த்துக்கோங்க. இப்போ வந்து 10 பஃப்ளவரும் பிங்க் கலர் ரோஸும் பின்னிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை கோர்த்துக்கணும். இப்போ 6 பஃப்ளவரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை கோர்த்து வச்சுக்கணும். இதுக்கடுத்து எல்லோ கலர் ரோஸ், இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பூவாக கோர்த்து வச்சுக்கிறணும். ஒவ்வொரு ஃப்ளவராக கோர்த்துட்டு கொஞ்சம் ஈவனாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரோஸ்க்கு இடையில் வந்து 6 பஃப்ளவர் கோர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், இது முழுசாக நான் கோர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோரணம் முழுசாக ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் இதில் 15 ரோஸ் தைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ வந்து 8, பிங்க் கலர் வந்து 7. அந்த ரிங் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த ரிங்கும் தைச்சி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தோரணம் முழுசாக ரெடி ஆயிடுச்சு. இது மொத்தம் 34 இன்ச்சு லென்த் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த தோரணம் லென்த்தாக வேணும்னா கொஞ்சம் பூவை அதிகப்படுத்தி பின்னிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணாலும் இந்த பூவை கம்மியாக வச்சு தைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த தோரணம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.